மறைமலை நகர் ஜிஎஸ்டில இருந்து ஜஸ்ட் 10 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அழகா இந்த சைட்டுக்கே ரீச் ஆயிடலாம். இந்த சைட்டுக்கு வர கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் 3 இடத்துல இருந்து உங்களால அழகா வர முடியும். சென்ட் ஜோசப் ஸ்கூலுமே வந்து பாத்தீங்கன்னா இது பக்கத்திலே இருக்கு. விவேகானந்தா குருகுலம் சிபிசி ஸ்கூலும் இந்த சைட்டுக்கு பக்கத்திலே இருக்கு அப்படின்னா பாத்துங்க. என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க இடம் வாங்குறவங்களுக்கு அப்படின்னா சில்லர் கில்லர் அப்படின்ற ஒரு சூப்பரான ஆஃபர் கொடுக்குறாங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ்டர் தண்டசோரி. இப்போ எங்க வந்திருக்கோம் அப்படின்னா மறைமலை நகர்ல ஒரு சூப்பரான சைட்டை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக வந்திருக்கோம். இப்போ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தாம்பரம் தாண்டி எல்லாருமே கூடுவாஞ்சேரியில இடம் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா ஜிஎஸ்டில இருந்து உங்களுக்கு 10-15 கிலோமீட்டர் தாங்க நீங்க இடமே வாங்க முடியும். அப்படியே வாங்குற பட்சத்தில் அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து ஹெவியா இருக்கும். ஆனால் நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா மறைமலை நகர் ஜிஎஸ்டிலேருந்து ஜஸ்ட் 10 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இந்த சைட்டுக்கே ரீச் ஆகிடலாம். அதுவும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பட்ஜெட்லையும் ஆஃபர்லையும் கொடுக்குறாங்க நம்ம ப்ராப்ஸல். லாஸ்ட் டைம் வீடியோ பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லெண்டல் மட்டும் தான் போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் மட்டுமே போட்டு வீடு முடிகிற கண்டிஷனில் இருக்கு. மக்கள் எல்லாமே இடம் வாங்கி வீடுகளே கட்ட ஆரம்பிச்சாங்க. ஆல்ரெடி ஒரு 5-6 வீடுகள் வந்து போயிட்டு இருக்கு. அது உள்ள போயிட்டு ஃபுல் டீடைல்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன ரேட்ல கொடுக்குறாங்க, என்ன ஆஃபர் போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்க. வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சுவாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். ஓகே மக்களே, சைட்டுக்குள்ள வந்தாச்சு. சுத்தி வீடுகளுக்கு மத்தியில சைட் வந்து செமையா ரெடி பண்ணிருக்காங்க. இது யார் வழங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராப்ஸல் சென்சி அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மறைமலை நகர் ஜிஎஸ்டிலேருந்து ஜஸ்ட் 10 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே இங்கே வந்து அழகாக ரீச் பண்ணிட முடியும். இப்போ எல்லாருமே மறைமலை நகரில் இடம் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. பட்ஜெட்டில் சுற்றி வீடுகளுக்கு மத்தியில் இடம் வாங்கணும் அப்படின்னா இந்த சைட் வந்து ஒரு சூப்பரான சைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு செமையாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது டோட்டல் ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஏக்கருங்க. 5 ஏக்கரில் 150 ஃப்ளாட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. 150 ஃப்ளாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 100 ஃப்ளாட் வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிற 50 ஃப்ளாட்டுக்கு மேலே மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே விசிட் பண்ணி புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டிலேருந்து பக்கத்தில் இருக்குது. பட்ஜெட்டில் கொடுக்குறதால தான் இந்த அளவுக்கு ஸ்பெஷலாக மக்கள் எல்லாரும் வராங்க அப்படின்னா பார்த்துங்க. இங்கே ஃப்ளாட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பக்காவாக கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கே அம்யூனிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்லி வந்து உங்களுக்கு கேட் கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து செக்யூரிட்டியோட சிசிடிவியோட உங்களுக்கு பக்காவாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த 5 ஏக்கருக்கும் ஃபுல்லி காம்பவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க செக்யூரா. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30-33 அடியில் பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்காங்க. எல்லா இடங்களுக்கும் சோலார் ஸ்ட்ரீட் லைட்டும் 3 ஃபேஸ் ஈபி லைனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இடம் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி அழகாக வந்து வீடே கட்ட ஆரம்பிச்சிடலாம். அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக வந்து இந்த சைட் அமைஞ்சிருக்கு அப்படின்னா பார்த்துங்க. எல்லா ஃப்ளாட்லையுமே வந்து அம்யூனிட்டிஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செப்பரேட்டாக ஃப்ளாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. குடிநீருக்கு பஞ்சமே இல்லைங்க. ஏன்னா அங்கே ஒரு பெரிய கிணறு இருக்குது. அதனால தண்ணிக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அந்த அளவுக்கு செமையாக இருக்குங்க. இங்கே பார்க் அப்படிங்கிற பட்சத்தில் 2 பார்க் இது கொடுத்துருக்காங்க. சில்ட்ரன் பார்க் வந்து பேக்கில் இருக்குது, அது ஒரு பார்க். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மரத்துக்கு பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது. டோட்டலாக இந்த 5 ஏக்கரில் 2 பார்க் அக்சஸ் பண்ண முடியும். இந்த சைட்டுக்கு வர கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் 3 இடத்துலேருந்து உங்களால் அழகாக வர முடியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மறைமலை நகர் ஜிஎஸ்டி ஜூனியர் குப்பனா அந்த சைட்லேருந்து அழகாக வந்து 10 மினிட்ஸில் வந்துடலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயில், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் ரிங் ரோடு இருக்கும். உரகடம் போகிற அவுட்டர் ரிங் ரோடு, அந்த ரோட்டுக்கு பக்கத்தில் ஜியோ பெட்ரோல் பங்க் பக்கத்தில் இருக்க வழி மூலமாக கூட இந்த சைட்டுக்கு வரலாம். இன்னும் போனீங்கன்னா உங்களுக்கு கூடுவாஞ்சேரி காயன்பேடு ஜங்ஷன் அதுலேருந்து நம்ம சென்சியா ப்ராஜெக்ட்டுக்கு அழகாக வந்துட முடியும். 3 இடத்துலேருந்து அழகாக இந்த சைட்டை வந்து ரீச் பண்ணிட முடியும். அந்த அளவுக்கு கனெக்டிவிட்டியும் பார்த்தீங்கன்னா பக்காவாக கொடுத்துருக்காங்க. இங்கே இடம் வாங்கணும் அப்படின்னா ஸ்கூல் காலேஜஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்ட் ஜோசப் ஸ்கூலுமே வந்து பார்த்தீங்கன்னா இது பக்கத்திலே இருக்குது. அது மட்டும் இல்லை, விவேகானந்தா குருகுலம் சிபிசி ஸ்கூலும் இந்த சைட்டுக்கு பக்கத்திலே இருக்குது அப்படின்னா பார்த்துங்க. காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் சிஎஸ்சி காலேஜ் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, காட்டாக்குளத்தோட ஒரு லேண்ட்மார்க் அப்படின்னா எஸ்ஆர்எம் அப்படின்னு சொல்லலாம். இந்த எஸ்ஆர்எம் காலேஜ் ஸ்கூல் எல்லாமே வந்து இதுக்குள்ளேயே இருக்குது. இதுக்குள்ளேயே வந்து நர்சிங்கு, டீச்சர் ட்ரைனிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்டாங்குளத்தில் இருக்கிற எஸ்ஆர்எம் குளோபலுக்குள்ளேயே இருக்குங்க. ஸ்கூல் காலேஜஸ்லாம் இந்த நியர்பைலேயே இருக்கிறதால பிரச்சனையே இல்லைங்க. அழகாக இங்கே இடம் வாங்கி வீடு கட்டிட்டீங்க அப்படின்னா உங்கள் பசங்களே அழகாக ஸ்கூல் காலேஜ் தான் அழகாக சேர்த்த முடியும். அது மட்டும் இல்லைங்க, இங்கே எம்ப்ளாய்மெண்ட் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னா வர வழியில் பெருங்கலத்தூரில் உங்களுக்கு ஸ்ரீராம் கேட்வே இருக்கும். அதை தாண்டி வந்தோம் அப்படின்னா நம்ம பொத்தேரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோகோ இருக்குது. இந்த சைடு போனோம் அப்படின்னா சிங்கப்பெருமாள் கோயில் பக்கத்தில் இருக்க மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி, இதுக்குள்ள எக்கச்சக்கமான கம்பெனிஸ் இருக்குது. அதனால எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. இந்த சைட்டோட எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கேட்டோம். ப்ரைஸ் என்னமா இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்கல்ல. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத ப்ரைஸ் தாங்க. அதுவும் இந்த சரௌண்டிங்கில் கொடுக்க முடியாத ரேட்டுக்கு தாங்க நம்ம ப்ராப்ஸல்ல இந்த சென்சியா ப்ராஜெக்ட்ல வந்து கொடுக்குறாங்க. ஸ்கொயர் ஃபீட்டை வெறும் 2449 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இன்னும் டெவலப்மெண்ட் சார்ஜ் மட்டும் இருக்குங்க. இந்த பட்ஜெட்ல இந்த சரௌண்டிங்ல யாருமே கொடுக்க முடியாதுங்க. நம்ம ப்ராப்ஸல் சென்சியா ப்ராஜெக்ட்ல அழகாக கொடுக்குறாங்க. நம்ம ப்ராப்ஸல்னாலே ஆஃபர்னாலே ப்ராப்ஸல் தாங்க. இங்க என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க இடம் வாங்குறவங்களுக்கு அப்படின்னா சில்லர் கில்லர் அப்படின்ற ஒரு சூப்பரான ஆஃபர் கொடுக்குறாங்க. அது என்னடா சில்லர் கில்லர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இடம் புக் பண்ணுறவங்களுக்கு ஒரு OnePlus ஃபோனே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு பட்டாவும் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க.
கொடுக்குறாங்க. ஏன்னா பட்டாவுக்கே தனி சார்ஜ் ஆகும், அதையுமே நம்ம ப்ராப்ஸல் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க. இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் ப்ராசஸிங் ஃபீஸுமே வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு நம்ம சென்சியா ப்ராஜெக்ட்டில் ஆஃபரும் ரேட்டும் வந்து யாருமே கொடுக்க முடியாத ரேட்டுக்கு கொடுக்குறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிடிசிபி ரேரா அப்ரூவ்டாங்க. பேங்க்ல உங்களுக்கு அப் டு 90% வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால லோனுக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, டாக்குமெண்ட்டுமே வெல் கிளியராக இருக்கும். எப்போதுமே ப்ராப்ஸல்ல சிஓ சார் ப்ரைஸ் ஆஃபர்லாம் சொல்லுவார். இப்போ என்னடா ஒரு ஆளை காணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அளவுக்கு பட்ஜெட்டாக, இந்த அளவுக்கு ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக, அதுவும் 3 ஆஃபர் கொடுக்குற அவரை எப்படியாவது நம்ம வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டாவது வச்சு நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மறைமலை நகர்ல இடம் போட்டிருக்கீங்க, அப்ப என்ன மலையை குறைஞ்சு போட்டீங்களா என்ன? தம்பி, மைசூர் பாக்கு விற்கிறாங்கன்னா மைசூரை வெட்டி பார்க்க சுருவியா கொடுக்குறாங்க. என்னப்பா கேள்வி கேட்குற? மறைமலை நகரில் பிளாட் இருந்தால் லேஅவுட் போட தான் செய்வாங்க, மவுண்ட் மலையில் பிளாட் இருந்தாலும் லேஅவுட் போட தான் சொல்லுவாங்க. அரசாங்கம் எங்கெங்கெல்லாம் அப்ரூவல் கொடுக்குறாங்க அங்கவங்க லேஅவுட் போட எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி மக்களுக்கு ஒரு நல்ல மனையை கொடுக்குறது தான் எங்களோட நோக்கமே தவிர்த்து மறைமலை நகரில் போய் மலையெல்லாம் சொல்றது எங்கள் வேலை இல்லைப்பா. சார், நம்ம சைட்டு பக்கத்தில் பொட்டானிக்கல் கார்டன் 300 ஏக்கர் பிளஸ்ல வருதுன்னு சொல்றீங்க. ஸோ அதெல்லாம் வந்தாக்கா நம்ம லேண்ட் எல்லாம் போயிடுமா? அக்யூர் பண்ணிடுவாங்க அதை? நல்ல விஷயத்த நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கீங்க. மறைமலை நகரில் பார்த்தீங்கன்னா இந்த பொட்டானிக்கல் கார்டன் சொல்லிட்டு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் பெருசாக வரப்போகுது. ஒரு 200 ஏக்கருக்கு மேலே இந்த ப்ராஜெக்ட் வருது. இந்த ப்ராஜெக்ட் வர்றது மறைமலை நகருக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான். இந்த ப்ராஜெக்ட் வந்தால் இந்த பிளாட் நிற்குமா அப்படின்னு ஒரு கேள்வி எங்கேருந்து தான் கேட்குறதுன்னு தெரியலங்க. ஒரு அரசாங்கம் ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வராங்கன்னா அங்கே இருக்க மற்ற நிலங்கள்லாம் பாதிப்பு இல்லாமல் தான் கொண்டு வந்து சர்வே பண்ணி அது பெரிய ப்ராசஸே இருக்குது. அதனால் ஒரு ப்ராஜெக்ட் வர்றது அந்த லொக்கேஷனுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை தான். அதனால் நீங்கள் தவறாக யோசித்து சித்தரித்து மக்களை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. பொட்டானிக்கல் கார்டன் மறைமலை நகரில் வரப்போகுது. வந்தால் நம்ம எல்லாம் வரப்பெற்று பெருசாக இந்த அப்ரிசியேஷன் வரப்போகிறோம் தான் என்னோட பதில். ஒரே ஏரியாவுல இருக்கீங்க, பக்கத்து பிளாட் போடுறாங்க, அவங்க எப்படி அதிகமா கொடுக்குறாங்க, நீங்க எப்படி கம்மியா கொடுக்குறீங்க? அப்ப நீங்க எல்லாரும் பேசி வச்சு ஒண்ணா இருக்கீங்களா? என்னங்க ரொம்ப இருக்கு. அது கம்மியா ரேட்டு வித்தாலும் கேள்வி கேட்குறீங்க, அதிகமா ரேட்டு வித்தாலும் கேள்வி கேட்குறீங்க. இப்போ என்ன ரேட்டு தான் விற்கும் நீங்களே எழுதி கொடுத்துருங்க, வித்துடுறோம். இருந்தாலும் பதில் சொல்றேன். இன்னைக்கு ரியல் எஸ்டேட் மார்க்கெட்ல எம்ஆர்பி இல்லாத ப்ராடக்ட் இந்த ரேட்டுக்கு தான் விற்கணும் அப்படின்னு எதுவுமே கவர்மெண்ட் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி கொடுக்கல. அந்தந்த ப்ராஜெக்ட்டுக்கு அந்தந்த காஸ்டிங்க்கு ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் வச்சுட்டு அப்போ ஒரு ப்ரைஸ் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பேசிஸ்லாம் விற்கிறோம். பட் ப்ராப்ஷனில் ஏன் கம்மியாக கொடுக்குறது தான் உங்களுடைய கேள்வி எனக்கு புரியுது. ப்ராப்ஷன் என்றைக்குமே கஸ்டமர் ஓரியன்டாக இருப்போம். நம்ம வந்து அதிக ப்ரைஸ் விற்று ஒரு வருஷமாக விற்க வேண்டிய ப்ராஜெக்டை 2 வருஷமாக இழுத்து விற்கலாம் பொறுமையா அப்படின்ற ஒரு எண்ணமே எங்களுக்கு கிடையாது. சீக்கிரமாக நாங்கள் விற்கணும் அப்படின்னா கஸ்டமருக்கு கரெக்டான ப்ராடக்ட்டில் கரெக்டான ப்ரைஸ் நம்ம கொடுத்துட்டோம்னா வேகமாக விற்றுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட எங்களோட லாபத்தை கம்மி பண்ணி தான் அந்த ப்ரைஸை கொடுக்குமே தவிர்த்து அவங்க ஜாஸ்தியாக விற்கிறாங்க நீ ஏன் ரேட் கம்மியாக விற்கிற கேள்வி எல்லாம் ரொம்ப ஆக்வர்டா இருக்குங்க இந்த क्वेश्चन. சார், லீகல் கரெக்ட்டா தான் இருக்குன்றீங்க, ஆனா லீகல் செக் பண்றதுக்கு டாக்குமெண்ட் கேட்டா அட்வான்ஸ் கொடுங்க அப்பதான் டாக்குமெண்ட் தருவன்றீங்க. சோ லீகல் கரெக்ட்டா இருந்தா டாக்குமெண்ட் கொடுக்கலாம், எதுக்கு ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் கேக்குறீங்க? எனக்கு புரியல, நீங்க எல்லாரும் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு புரியல. குறையாவே கேள்வி கேட்டுருந்தா புரியல. அந்த குறையில வரதா லாஜிக் இருக்குங்கல்ல. ஒரு கஸ்டமர் ஒரு பிளாட் வாங்க வராரு, அவருக்கு பிடிச்சி ஒரு பிளாட் நம்பர் 2ன்னு வச்சுங்க புக் பண்றாரு. ஏதோ அட்வான்ஸ் கொடுத்தாருன்னா அவர் என்னோட கஸ்டமர் ஆகிறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு நான் சர்வீஸே பண்ண முடியும். வரவங்க போறவங்க எல்லாம் நான் பிளாட் பார்க்குறேன் வாங்கிக்கிறேன்னு சொன்னா எல்லாருக்குமே நான் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டு முடியுங்க. அப்படி பண்ண முடியாதுல்ல. ப்ராக்டிக்கலா லாஜிக்கலா அது ஒத்து வராது. சார், இப்போ பிளாட் வேணும்னா அடுத்த வருஷம் தான் நல்லா லாபம் வரும்ன்றாங்க. அப்ப நீங்க அடுத்த வருஷம் வரைக்கும் வச்சிருக்க வேண்டியதானே? அப்ப நீங்க எங்க தலையில கட்டி ஏமாத்த பாக்குறீங்களா? அதாவது நாங்க பிசினஸ் பீப்புள், எங்களுக்கு அன்றாட பிசினஸ் நடக்கணுன்றது தான் நாங்க வியாபாரத்தையுமே நடத்துறோம். அண்ட் மோரோவர் எல்லாருக்கும் நீட் ஒவ்வொரு மாதம் வரும். சில பேருக்கு இந்த மாதமே நிலத்தை வாங்கி அடுத்த 6 மாதம் கழிச்சு வீடு கட்டலாம் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸில் இருக்கும். ஒரு நிலத்தை இன்னைக்கு வாங்கி இன்னைக்கு விற்கிறது தான் புத்திசாலித்தனம், எனக்குமே சரி வாங்குறவங்களுக்கும் சரி. இப்போ உதாரணத்துக்கு ஒரு நகை, இன்னைக்கு நகை வந்து பார்த்தீங்கன்னா 1 கிராம் 11,500 போகுது. ஒரு வருஷம் கழிச்சு கண்டிப்பாக 13,000 12,500 இருக்கும். எல்லா நகை கடையும் மூடிட்டு ஒரு வருஷம் கழிச்சு திறந்து விற்றுக்கலாம்னு சொல்ல முடியுமா? அன்னன்னைக்கு அவங்க வியாபாரம் பண்ணணும், அன்னன்னைக்கு அவங்க அட்மின் காஸ்ட்டு அவங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷனாக இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் வியாபாரமே. இன்னைக்கு ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்க. இந்த அப்ரிசியேஷன் நாம சொல்றது காரணம் எக்கனாமிக் growth, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்காக சொல்றமே தவிர்த்து வச்சு விற்கிறதுக்கு நாங்கள் பழைய அரிசி குடங்களை வச்சு விற்கல தலைவா. அதனால இன்னைக்கு வியாபாரம் உங்களுக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது, அந்த நோக்கத்தோட தான் போயிட்டு இருக்கும். சார், பிளாட் வாங்கினா தங்கம் ஃப்ரீ, பிளாட் வாங்கினா பிளாட் ஃப்ரீ, கார் ஃப்ரீன்னு சொல்லி இந்த மாதிரி இலவச விளம்பரம் பண்ணி மக்களை ஏமாத்துறீங்களே. தெரியாத மக்கள் இந்த ட்ராப்ல மாட்டுறாங்களே. இதை பத்தி இதே தான் நீங்களும் உங்க கம்பெனி சைட்ல இருந்தா பண்றீங்க. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க?
கரெக்டான கொஸ்டின் தான். எனக்கு தெரிஞ்சு நான் பிறந்த காலத்துலேருந்து எங்கள் அப்பா எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இன்னைக்கு டிஸ்கவுண்ட் இல்லாமல் எந்த ப்ராடக்ட் விற்றதா இல்லை. இப்போ நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, நம்ம கட்டி கொடுக்குறோம், 100 பவுன் போடுறோம், 200 பவுன் போடுறோம், அவங்கவுங்க வீட்டு வசதி ஏற்ற மாதிரி போடுறோம். நம்ம பொண்ணு குறைய மறைக்கிறதுக்காக நம்ம அது மாதிரி போடுறோமா? அப்படி கிடையாது தான். அது மாதிரி ஒரு ப்ராடக்ட் விற்கும் போது ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்தா மக்களுக்கு சந்தோஷமாக வாங்கிட்டு போன்ற எண்ணத்தில் தான் எல்லாருமே பிளாட் வாங்கினா கோல்டு ஃப்ரீ, கார் ஃப்ரீ கொடுக்குறாங்க. தவிர்த்து மக்களை திசை திருப்புற மாதிரி எண்ணம் யாருக்குமே கிடையாது. அந்த மக்களும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நீங்கள் என்னதான் கதை கொடுத்தாலுமே அவங்களுக்கு தெரியும் இந்த இந்த கான்டெஸ்ட், இந்த டிஸ்கவுண்ட் வர்த்தா இல்லையா, அந்த ப்ராடக்ட் வர்த்தா இல்லையான்னு தான் தெரியுமே. தவிர்த்து நீங்க தான் மக்களை வந்து தவறா புரிஞ்சுட்டு தவறான கேள்வி கேட்டு மக்களை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. மழை பெஞ்சா தண்ணி நிக்காது, பிளாட்ல நிக்காதுன்றீங்க. பிளாட் மேலேயே தண்ணி இல்ல, போர் போட்டா கீழே தண்ணி வருமா? நல்ல கேள்வி கேட்டேன். இப்போ பிளாட்ல தண்ணி நிக்கணுன்றியா, வேணான்றியா, போர்ல தண்ணி வரணுன்றியா, வேணுன்றியா? எனக்கு புரியவே இல்லையே. பிளாட்டில் மழை பெஞ்சா தண்ணி நிற்கணுமா? கேள்வி என்னன்னா, ஒரு பொதுவாக பார்த்தீங்கன்னா ஏரி பக்கத்தில் இருக்க பிளாட்டெல்லாம் மழை பெஞ்சா தண்ணி ஜாஸ்தி ஆகிடும், வீடு கட்டி குடியிருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் பிளாட்டில் தண்ணி நிற்காதுன்னு சொல்கிறேன். தவிர்த்து அதுக்குன்னு போர் போட்டால் தண்ணி வராதுன்னு யாருமே சொல்லப்பா. அந்த ஏரியாவில் 30 அடியில் ஸ்வீட் வாட்டரை கிடச்சி அங்கே மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க முடிஞ்சா போய் செக் பண்ணிக்கலாம். சைட்டு போட்டா அப்ரிசியேஷன் வரும், நீங்க ஒரு யோகா சொல்றீங்களே, அந்த மாதிரிலாம் வந்து அது அப்ரிசியேஷன் கண்டிப்பா ஆகும்னு எப்படி நீங்க சொல்றீங்க? கேள்வியே ரொம்ப சிறப்பாகவும் காமெடியாகவும் தான் இருக்குது. ஏன்னா ஜிஎஸ்டியில் இன்வெஸ்ட் பண்ணால் அப்ரிசியேஷன் ஆகுன்றது சின்ன குழந்தை கூட தெரியும். உங்களுக்கு தெரியலன்னு தான் ரொம்ப எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இருந்தாலும் சொல்கிறேன், தாம்பரத்தில் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி 4000 ரூபா 3000 ரூபா போயிட்டு இருந்தது. இன்றைக்கி 20,000 ரூபா சதுரடி போகுது. தெரியுமா உங்களுக்கு? அது தாம்பரம் தாண்டி கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு தெர்மஸ் வந்த பிறகு 7,000 ரூபா 7,500 சதுரடி வித்துட்டு இருக்காங்க. மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி, அந்த பொட்டானிக்கா பார்க்கு, செங்கல்பேட் டெவலப்மெண்ட்டு, ரோடு எக்ஸ்டென்ஷன், நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணால கட்டாயமாக ஜிஎஸ்டியில் இன்வெஸ்ட் பண்ணுற எல்லாருக்குமே அடுத்த ஒரு 3-4 வருஷத்தில் டபுள் ஆகுன்றது ஊருக்கே தெரியும். இருந்தாலும் உங்களுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன், மறைமலை நகர் சென்சியல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இன்னைக்கு 2,000 ரூபா ஒரு சதுரடி உதாரணத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அடுத்த 3-4 வருஷத்தில் கண்டிப்பாக 4,000 ரூபா டெஃபினட்டாக மாறுங்க. மக்கள் சார் தான் சார் உங்ககிட்ட கடுமையாக கேள்வி கேட்டேன். நான் என்னதான் கடுமையாக கேள்வி கேட்டாலும் நீங்கள் கடமை தவறாமல் பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். சார், உங்களை மாதிரி ரியல் எஸ்டேட் ஓனர்ஸ் யாருமே இந்த மாதிரி பதில் சொன்னதில்லை. எல்லாம் பயந்து போனாங்க தவிர இந்த மாதிரி போல்டா பதில் சொன்னதே இல்லை. ரொம்ப தெளிவான பதிலாக சொன்னீங்க எல்லாத்துக்குமே. இல்லை, நீங்கள் கேட்டதெல்லாம் தப்பு இல்லை. உங்களுக்கு கேள்வி கேட்குறது தான் உங்களோட கடமை. அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது நான் கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் கேட்ட கேள்வி நீங்கள் கேட்கல, உங்கள் மக்கள் சார்பாக நீங்கள் கேட்டிருக்கீங்க. நான் கொடுத்த விளக்கம் எனக்கு நான் கொடுத்துக்கல, மக்களுக்கும் புரின்றதுக்காக நான் அந்த விளக்கம் கொடுத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம 2 பேரோட உரையாடலில் மக்களுக்கு தெளிவுபடுத்திருப்போம் நம்புகிறேன். எனக்காக, எங்கள் கம்பெனிக்காக இங்கே இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் இன்டர்வியூ எடுத்ததுக்கு ரொம்ப பெரிய நன்றி. பத்திரமா எல்லாம் சேஃப்டியாக வீட்டுக்கு போங்க. வணக்கம். ஓகே மக்களே, டீடைல்ஸ் ஃபுல்லாக வந்து கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. நம்ம சிஓ சாரும் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சில்லர் கில்லர் அப்படிங்கிற ஆஃபரில் உங்கள்கிட்ட ஃப்ரீ பண்ணி தராங்க, +1 ஃப்ரீயாக தராங்க. அதேமாதிரி லோன் ப்ராசஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பண்ணி தராங்க. இந்த 3 ஆஃபரும் அழகாக இந்த இடத்துல இடம் வாங்குறவங்களுக்கு செமையாக பண்ணி தராங்க. மக்களே, டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணி உங்கள் சைட் விசிட்டை புக் பண்ணுங்க. சைட் விசிட்டுமே ஃப்ரீயாக வந்து அரேஞ்ச் பண்ணி தராங்க. அதனால் மறக்காமல் டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணி உங்கள் சைட் விசிட்டை புக் பண்ணிக்கிங்க.